ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான இனிமையான கலந்த கதைய பாப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு கேப்ரியெல்லா, கருணையின் விதைகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். மலையையும் காடையும் ஒட்டியிருந்த ஒரு சிறிய கிராமத்தில் கேப்ரியெல்லா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் அழகுக்காக அல்ல, அவள் மனதின் அன்பும் கருணையும் காரணமாகவே அந்த கிராமத்தில் அனைவருக்கும் பிடித்தவளாக இருந்தாள். கேப்ரியெல்லா தினமும் காலை எழுந்தவுடன் முதலில் தன் வீட்டை சுத்தம் செய்வதில்லை. மாறாக தனியாக வாழும் முதியவர்களையும் உணவில்லாத ஏழைகளையும் பார்த்துவிட்டுத்தான் தன் நாளை தொடங்குவாள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. உணவு குறைந்தது. பலர் தங்களுக்கே உணவில்லை என்று மற்றவர்களை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் கேப்ரியெல்லா மட்டும் மாறவில்லை. அவளிடம் இருந்த சிறிய அரிசியையும் 3 நாளுக்கு ஒரு முறை சமைத்து அதை முதலில் பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுத்தாள். அவள் பசித்திருந்தாலும் இன்னொருவரின் பசி என் பசியை விட பெரியது என்று சொல்வாள். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு பரதேசி பிச்சைக்காரன் வந்தான். உடல் சோர்வுடன் பேசக்கூட முடியாமல் இருந்தான். அனைவரும் அவனை விரட்டினர். கேப்ரியெல்லா மட்டும் அவனை தன் வீட்டிற்கு அழைத்து தண்ணீர் கொடுத்து தான் வைத்திருந்த கடைசி உணவையும் பகிர்ந்தாள். அடுத்த நாள் காலை அந்த மனிதன் காணாமல் போயிருந்தான். ஆனால் அவன் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு சிறிய பையில் பொன்னும் விதைகளும் இருந்தன. அதோடு ஒரு குறிப்பு: நீ காட்டிய கருணைதான் உண்மையான செல்வம். இந்த விதைகளை விதை, உன் கிராமம் மீண்டும் செழிக்கும். கேப்ரியெல்லா அந்த விதைகளை விதைத்தாள். அதிசயமாக வறண்ட நிலம் பசுமையாக மாறியது. நீரூற்றுகள் தோன்றின. வயல்கள் நிரம்பின. அந்த கிராமம் மீண்டும் வளம் பெற்றது. கேப்ரியெல்லா பெரிய செல்வந்தியானாலும் அவள் மனம் மாறவில்லை. முன்பை போலவே அன்புடனும் பணிவுடனும் வாழ்ந்தாள். அந்த கிராம மக்கள் இன்று வரை சொல்வார்கள், கேப்ரியெல்லா எங்களுக்கு வளம் கொடுக்கவில்லை, கருணை என்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாள். கதை சொல்லும் நீதி: அன்பும் கருணையும் எப்போதும் வீணாகாது. நாம் பகிரும் நல்ல மனமே ஒரு நாள் பல மடங்காக நமக்கு திரும்ப வரும். என்ன குட்டீஸ், இந்த கதையை கேட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இன்னும் இந்த மாதிரி கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.